அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன், கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் இந்த டிஎன்ஏயு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி மெயின், அதாவது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், அதில் இந்த அட்மிஷன் ப்ராசஸ்லாம் எப்படி போயிட்டுருக்கு, கட் ஆஃப் டீட்டெயில் எப்படி இருக்கும், அண்டு எவ்வளோ ரேங்கிங் பொசிஷனில் கவுன்சிலிங் கூப்பிட்றாங்க, கவுன்சிலிங் எப்படி இருக்கும், காலேஜஸ் டீட்டெயில் பற்றின என்ன, கோர்ஸ்லாம் எங்கே இருக்குது, வேலை வாய்ப்புலாம் எப்படி இருக்குது, அந்த மாதிரி இந்த டிஎன்ஏயுவில் நடக்கிற அத்தனை விஷயங்களும் வேளாண்மை கல்வி சம்மந்தப்பட்ட அனைத்து தகவலும் நம்ம வீடியோவில் வந்துட்டுருக்கு. இதுபோல் தொடர்ந்து வரோம். இதுக்கு முந்தின வீடியோவில் நிறையா கொடுத்துருக்குறேன். இந்த தகவலாம் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வைங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் டிஎன்ஏயுவில் என்ன நடந்துகிட்ருக்கு, கவுன்சிலிங் பற்றின இன்ஃபர்மேஷன், காலேஜஸ் பற்றின இன்ஃபர்மேஷன், கோர்சஸ்ஸு, அங்கே உள்ள ஹேப்பனிங்ஸும், காலேஜை தவிர வேறு என்ன நடக்குது அப்படிங்கிற மொத்த விஷயங்கள் டிஎன்ஏயு அட்மிஷன் ப்ராசஸ் ஃபுல்லாகவே பார்த்துக்கிட்டு இருக்கலாம். தேங்க்யூ. ஸோ டிஎன்ஏயோட லேட்டஸ்ட் அப்டேட்டு அடுத்து என்ன விஷயம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த வேக்கன்சி பற்றி தான் சொல்லலான்னு இருக்கேன். ஸோ இந்த வேக்கன்சி பார்த்தோம்னா இன்றைக்கி தேதி, அதாவது ஆகஸ்ட் 2 காலையில் 10 மணிக்கு எடுத்தது ரிப்போர்ட்டு. எவ்வளோ வேக்கன்சி இருக்குது இப்போ ஃபஸ்ட்டு கோர்ஸ் வைஸு, காலேஜ் வைஸு, அப்புறம் கம்யூனிட்டிஸ்னால் கேட்டகரி வைஸ் இருக்குது. கம்ப்ளீட்டாகவே நீங்கள் கோத்ரூ பண்ணலாம். ஸோ இது வந்து வெப்சைட்டில் உங்களுக்கு இருக்குது, அங்கேயும் பார்க்கலாம். நான் கன்சல்ட் பண்ணி இந்த வீடியோவில் சொல்லிகிட்ருக்கிறேன். ஸோ இப்போ பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் எடுத்துக்கிட்டோம்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் 2 டைப் அட்மிஷன் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கவர்மெண்ட் எய்டட் ஸ்கீமு, செல்ஃப் சப்போர்ட்டிங்னு சொல்லிட்டு எய்டட் ப்ரோக்ராமில் 32 சீட்டுக்கு 32 முடிஞ்சிருச்சு. 32 செல்ஃப் சப்போர்ட்டிங்கில் 32 சீட்டுக்கு 30 சீட்டு ஃபில் ஆகிருக்கு. ஓகேங்களா? இதே போல் தான் ஒவ்வொரு கோர்ஸ் வைஸும் கம்யூனிட்டி வைஸும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி பாருங்கள். ஸோ நான் அது ஓவராலாக பார்க்குறப்ப அடுத்த கவர்மெண்ட் காலேஜ் பார்க்கலாம். இது கவர்மெண்ட் காலேஜஸ்ஸு, ப்ரைவேட் காலேஜஸ்ஸு, அப்புறம் கோர்சஸ் பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், பிடெக் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் அண்டு ஃபாரஸ்ட்ரி, செரிகல்ச்சர் எல்லாருக்குமே கொடுத்துருக்குறாங்க வேக்கன்சி. ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப இது தாங்க. எவ்வளோன்னா சாங்ஷன் ஸ்ட்ரென்த்துனா 4765, ஃபில்டு ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லி 4765, அதாவது அலாட்மெண்ட் ஆனது 4765. பட்டு அட்மிட்டட் ஸ்ட்ரென்த்ன்றது ரொம்ப முக்கியம். அட்மிட்டட் ஸ்ட்ரென்த்னா ஆஃப்டர் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எல்லாம் ஓகே பண்ணது எவ்வளோன்னா 3432. ஸோ இன்னும் வேக்கன்சி எவ்வளோன்னா 1333 சீட்டு இன்னும் வேக்கன்சி இருக்குது. ஓகேங்களா? எவ்வளோ வேக்கன்சி? 1333 சீட் வேக்கன்சி இருக்குது. ஸோ இப்போ பார்த்தோம்னா 2057 பேர் மேலே கூப்பிட்ருக்குறாங்க. இப்போ கவுன்சிலிங் போயிட்டுருக்கு இல்லைங்களா? செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் வந்து இன்றைக்கோட முடிகிறது, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். அப்போ எவ்வளோ பேலன்ஸ் வரும் அப்படின்றது நம்ம ஓவராலாக பார்ப்போம். ஸோ இந்த விஷயத்தில் இதுதான் வேக்கன்சி ஸ்டேட்டஸு. ஸோ இன்னும் 1333 சீட் வேக்கன்சி இருக்குது. தேங்க்யூ.